இன்னைக்கு வந்து விசாகத்துக்கு சாமி கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டதுனால இப்போ வந்து நமக்கு வந்து பொங்கலும் பொரியும் கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம வீடு சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க. பொங்கல் இப்படி டேஸ்ட்டாக இருக்கா? விசாகம்னா என்னது? அது எதனால சாமி கும்பிட்டாங்க? என்னது? முருகர் பிறந்த நாளா? சரி சரி. உனக்கு தெரியுமா? தம்பி, இப்ப விசாகம் சாமி கும்பிட்டுக்கியா? யாருக்காக சாமி கும்பிட்டியா? முருகருக்காக. இன்னைக்கு என்னது? முருகரோட பிறந்த நாள். முருகரோட அம்மா அப்பா வந்து யாரு? சிவன் பார்வதி. உங்களுக்கு வந்து முருகர் பிறந்தது இன்னைக்கு, அதனால விசாகம் சொல்லிட்டு சாமி கும்பிடுறீங்க. பொங்கல் டேஸ்டா இருக்கா? இது என்னது ஆச்சு? பானைக்கரையா? இது வந்து எப்படி செய்வீங்க? கருப்பட்டி பொடி போட்டு பணிஞ்சு இந்த சாமியெல்லாம் நடந்து போகுங்கள, அதெல்லாம் சாமியிலும் கொடுப்பாங்க. நினைச்சு இன்னைக்கு ஒரு நல்ல நாள் நமக்கு. எல்லாரும் அங்கங்க அந்த சொத்து இந்த சொத்து எங்க அந்த சொத்து சொல்லலாம் தெரியல, சாமி தான் இந்த பார்த்து தரணும்னு அதை நினைச்சு சாமி கும்பிடுவோம். இங்க வந்து முருகர் பிறந்த நாளுக்கு முருகர் நினைச்சு வேண்டி பானைக்கரையானும் சொல்லி சாமி கும்பிடுவோம். பொங்கல் எங்களுக்கு சாமி தான் கொடுக்கணும். இதுல எவ்வளவு நன்மை இருக்கு? வரல, எந்த அரசாங்கமும் எங்களுக்கு கொடுக்கல. இதாவது சாமியாவது பார்த்து எங்களுக்கு தரட்டும் அப்படிங்கறதுனால அந்த சாமியை கும்பிடுதோம். சாமி கும்பிடுறதுனால உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கையில வருஷம் அந்த சாதத்துக்கு கும்பிடுவோம். உங்களுக்கு பணத்து நல்லா பானைக்கரையா செஞ்சிருக்கீங்கல்ல, இதுல வந்து எந்த அளவுக்கு நன்மை இருக்கு? இது எது உடம்புக்கு நமக்கு நல்ல ஆரோக்கியமா இருக்கும். அதனால இந்த வெயிலுக்கு வந்து குளிர்ச்சியா இருக்கிறதுனால அது சாமிகளுக்கு நெட்டு கூட கொடுக்குங்களே ரோட்டு கட்டூர்ல, அதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ இந்த பானைக்கரை என்ன பத்தி பாத்துக்கிட்டீங்கன்னா, இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ட்ரிங்க்ல ஒண்ணு. நம்ம நாட்டிலே, நம்ம தமிழ்நாட்டிலே இயற்கையாக வந்தது தான். புளியும் கருப்பட்டியும் மட்டும் வச்சு, கருப்பட்டி நல்லா நுணுக்கி போட்டு கரைச்சி அதில் புளியை பிணைஞ்சி ஊற்றுவாங்க. இது வந்து நம்ம உடம்பு ஹீட்டுக்கு எல்லாத்தையுமே தணிக்கும். இந்த ஜூஸ் வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படின்னா எந்த இதுவுமே தேவை கிடையாது. இந்த வெயில் நேரத்தில் நம்ம இப்படி சும்மா போட்டு குடித்தாலும் டேஸ்ட்டு சரியாக இருக்கும், நமக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இது ஆரோக்கியமானது. வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் புளியும் கருப்பட்டியும் மட்டும் இருந்தால் போதும். மற்ற ஜூஸ் நீங்கள் வந்து கடையில் இருக்கிற குளிர்பானங்களை அது இதுன்னு வாங்கி சாப்பிட்றது வந்து அது வேஸ்ட், உங்கள் உடம்புக்கு தான் கெடுதி. இது வந்து 2 பொருளில் ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா புளி விற்கிற வியாபாரியும் நல்லா இருப்போம், கருப்பட்டி விற்கிற எங்களை மாதிரி வியாபாரிகளும் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. கருப்பட்டி வேணும்னா நம்ம நம்பர் கீழே கொடுக்குறோம், அதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பானைக்கரையான வீட்டில் போட்டு குழந்தைகளுக்கு இதை பழக்கப்படுத்துங்க. நன்றி.